உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். என்ன நினைப்புல இருக்க நீ? ஒண்ணும் இல்ல, சொல்லு. நீ ஏதோ யோசனையில இருக்க, அத முதல்ல சொல்லு. ஒண்ணும் இல்லடி. பாண்டி, நீ பண்ற எதுவுமே எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் என்னடி பண்ணேன்? அமைதியா தானே நிக்கிறேன். அதுதான் எனக்கு பிரச்சனையே. எங்க வீட்ல நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க, நான் எவ்வளவு சந்தோஷமா உன்கிட்ட வந்து சொன்னேன். நீ அதை கேட்டு பயங்கரமா சந்தோஷப்படுவேன்னு, மனசு விட்டு பேசுவேன்னு என்னென்னமோ எதிர்பார்த்து நான் வந்தேன். ஆனா நான் சொன்னதை கேட்டு உன் வீட்டாளுங்க சந்தோஷப்பட்ட அளவு கூட நீ சந்தோஷப்படலையே. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? என் வீட்டை பத்தி உனக்கே தெரியும்ல பாண்டி. உன் பேர் எடுத்தாலே அவங்க எப்படி எல்லாம் பேசுவாங்கன்னு உனக்கே தெரியும்ல. இப்ப அவங்களே மனசு மாதிரி நம்ம கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிருக்காங்க. எனக்கு வாழ்க்கையில இருந்த பெரிய பிரச்சனையே சரியாயிட்ட மாதிரி இருக்கு பாண்டி. எப்படி நம்ம கல்யாணம் பண்ணும்போது அம்மா அப்பாவை பகைச்சுக்கிட்டு இப்படி ஒரு உறவே வேண்டான்னு சொல்லிதான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப எங்க அம்மா அப்பாவே ஓகே சொல்லிட்டாங்க. அதை நினைச்சு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன் தெரியுமா கல்யாணத்துக்கு. ஆனா நீ முகத்தை எப்படி வச்சிருக்க பாரு. உன் சந்தோஷம் எனக்கு புரியுது வானதி. ஆனா ஆனா என்ன? அண்ணனே கல்யாணம் பண்ணாம இருக்கும்போது நமக்கு எப்படி கல்யாணம்? ஐயோ, என்ன பாண்டி நீ? உங்க அண்ணனுக்கு என்ன பொண்ணா இல்ல? அதான் பொண்ணு ரெடியா இருக்குல்ல, அப்புறம் என்ன? டக்குனு உங்க அண்ணன் கல்யாணத்தை முடிக்க வேண்டியதுதானே? அவங்க இப்பதான் பேசி பழகவே ஆரம்பிச்சிருக்காங்க வானதி. அதுக்குள்ள கல்யாணம் பண்ற அளவுக்கு யோசிப்பாங்களானே தெரியல. அது நம்ம பிரச்சனையா? நீ என்ன சொன்ன? ஒருவேளை உங்க அண்ணனுக்கு முன்னாடி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவருக்கு பொண்ணு கிடைக்கிறதுல பிரச்சனை இருக்குன்னு சொன்ன. அதனால நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலான்னு சொன்னேன். நீ அப்படி சொல்லும் போது நான் கேட்டுக்கிட்டேன்ல. இப்ப அவருக்கு பொண்ணு ரெடியா இருக்கு. லவ் மேரேஜ் வர, அரேஞ்ச் மேரேஜ்னா கூட கொஞ்சம் யோசிக்கலாம். இனிமே என்ன பிரச்சனை சொல்லு? அவங்க ஸ்லோவா லவ் பண்ணட்டும், அந்த பொண்ணோட மொழியும் உங்க அண்ணன் கத்துக்கிட்டோம், பொறுமையா கல்யாணம் பண்ணட்டும். அதெல்லாம் அவங்க பிரச்சனை பாண்டி. நம்ம ரூட் கிளியர் ஆயிடுச்சுல. இனிமே யாருக்காகவும் நம்ம கல்யாணத்தை தள்ளி போகணும்னு அவசியம் இல்லையே. எங்க அம்மா அப்பா ஓகே சொல்லிட்டாங்க. அவங்க மனசு மாறுறதுக்குள்ள ஒரு நல்ல நாள் பார்த்து எங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு கேளுங்க. இல்லன்னு வை, சொந்தக்காரங்க இது சொன்னாங்க அது சொன்னாங்கன்னு என் அம்மா மனசு மாறினாலும் மாறிடுவாங்க. அவங்க ஓகேன்னு சொல்லும் போது உடனே நிச்சயத்தை பண்ணி சிம்பிளா கூட கல்யாணத்தை முடிச்சிடலாம். கல்யாணமா? என்ன பாண்டி ஷாக் ஆகுற? கல்யாணம் எல்லாம் எப்படி வானதி? என்ன எப்படி வானதி? நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்ல, அந்த எண்ணம் உனக்கு இருக்கா இல்லையா? அதெல்லாம் இருக்கு வானதி. ஆனா உடனே கல்யாணம் எப்படி பண்ண முடியும்? உங்க வீட்டுல மனசு மாறிடுவாங்களோன்னு பயந்துலாம் உனக்கு கல்யாணம் பண்ண முடியுமா? என் நிலைமையை பத்தி யோசிக்கணும்ல. இன்னும் என்ன நிலைமை உன் நிலைமை? உங்க அண்ணனுக்கும் பொண்ணு ரெடியா இருக்கு. அவர் நினைச்சா எப்ப வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். தள்ளி போடுறது அவங்க தான். அதுக்காக நம்ம கல்யாணம் பண்ணாம இருக்க முடியுமா என்ன? பார் பாண்டி, ஒரு அளவுக்கு தான் வெயிட் பண்ண முடியும். என் வீட்லயும் பிரச்சனை இருக்குல்ல. என் வீட்லயும் பிரச்சனை இருக்கு வானதி. உன் வீட்ல என்ன பிரச்சனை சொல்லு? என்ன பிரச்சனை? என்னன்னா, இங்க நாம தங்குறதுக்கு சரியான ரூம் கூட இல்ல. கல்யாணம் மட்டும் எங்க வந்து தங்குவ? அதெல்லாம் ஏற்பாடு பண்ண டைம் ஆகும்ல. நீ நினைச்ச உடனே எல்லாம் பண்ணிட முடியாது வானதி. இதான் உன் பிரச்சனையா? இதுவும் ஒரு பிரச்சனைன்னு சொல்லலாம். ஆமா, உங்க அன்னைக்கு மட்டும் எதுக்கு தனி ரூம்? அவங்க பண்ண கல்யாணமே ஃபேக் கல்யாணம். அவங்களுக்கு இருக்கிறதுலே பெரிய ரூம் கொடுத்துட்டு நீங்க எல்லாம் ஹால்ல தரையில படுத்துட்டு இருக்கீங்க. தேவையா அதெல்லாம்? பேசாம அவங்கள எங்கேயாச்சும் ஹாஸ்டல்ல போய் தங்கிக்க சொல்லு. நம்ம அவங்க இருக்கிற ரூம்ல தங்கிக்கலாம். பிரச்சனை முடிஞ்சது. என்ன பண்ணி நீ இப்படி பாக்குற? நான் கரெக்டா தானே சொல்றேன்? சில சமயம் நீ பேசுறது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வானதி. நீ பயப்படுற அளவுக்கு நான் அப்படி ஒண்ணுமே சொல்லவே இல்லையே. நமக்கு தங்கறதுக்கு ஒரு ரூம் கூட இல்லன்னு சொன்னேன். கரெக்ட் தானே? கல்யாணம் ஆகி வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன ஹாலியா படுப்போம்? கண்டிப்பா நமக்குன்னு ஒரு ரூம் வேணும்ல. வீட்ல இருக்கிறதே 2 ரூம். அதுல ஒரு ரூம் தான் உருப்படியா இருக்கு நீ தான் சொன்ன. அந்த ரூம்லயும் உன் அண்ணி இருக்காங்க. அட்லீஸ்ட் அவங்க சோழன் ப்ரோ கூட சேர்ந்து இருந்தாலும் பரவாயில்ல. அவங்க இதே ஹாஸ்டல் ரூம் மாதிரி தான் யூஸ் பண்றாங்க. அந்த ஹாஸ்டல்லயே போய் தங்கிக்கலாம்ல. அதுக்கு சரிப்பா, நான் அவங்கள பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. காலம் ஃபுல்லா அவங்க இங்கே இருக்கட்டும். நீ வா, நம்ம தனி கொடுத்துன போயிடலாம். தனி கொடுத்துனமா? அது ஓகேவா உனக்கு? நீ பேசுறது தப்புன்னு உனக்கே தெரியல. என்ன இப்ப நான் தப்பா சொல்லிட்டேன்? நான் என்ன உன் குடும்பத்துல இருந்து மொத்தமா பிரிச்சு வேற ஊருக்கு கூட்டிட்டு போறேன் நான் சொல்றேன். இதோ அடுத்த தெருவுல ஒரு வாடகை வீட்டுல இருக்கலாம் தானே நான் சொல்றேன். இத உன் அண்ணன் கிட்ட சொன்னா கூட அவரே புரிஞ்சுப்பாரு. உனக்கு புரிய வைக்கிறதா எனக்கு இவ்ளோ கஷ்டமா இருக்கு. அண்ணா, சேரனை கூப்பிடுதுண்ணா. வரேன்டா. அண்ணா, உடனே வர சொல்லிச்சு வாண்ணா. போடா, நான் வரேன். சரி.
வானதி, இப்போதைக்கு இந்த பேச்சை விட்டுரு. எல்லாரும் உள்ள சந்தோஷமா இருக்காங்க. அவங்க கிட்ட போய் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காத. பொறுமையா பேசிக்கலாம். இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்ல போறேன்? உன்ன மாதிரியே கல்யாணத்தை தள்ளி போடுறதுக்கு அவங்களும் ஏதாச்சும் காரணம் சொன்னா அப்ப நான் சொல்லுவேன். அதைத்தான் சொல்லாதன்னு சொன்னேன். வீட்ல எல்லாரும் நல்ல மூட்ல இருக்காங்க. இன்னைக்கே உலகம் அழிய போற மாதிரி எல்லாத்தையும் பேசணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. நீ வா. பாண்டி, நான் என்ன பேசிட்டு இருக்கேன்னு உனக்கு புரியுதா இல்லையா? எதுவும் பேசாத, நீ வா. வான்றல. வா வானதி, அப்புறம் பேசிக்கலாம். வா. பாண்டி, நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? எல்லாம் புரியுது, வா. என்ன புரியுது? பாரு, நல்லா இருக்காது. இதெல்லாம் எப்படா எடுத்த? நான் வெளில பொங்கல் வைக்கும்போது எடுத்தேன்ல வீடியோலாம். பார்க்கல நீ? ரைட். எங்களை எங்க பாக்குற? ஆமா, உங்க அண்ணிக்கு மட்டும் எதுக்கு தனி ரூம்? பேசாம அவங்கள எங்கேயாச்சும் ஹாஸ்டல்ல போய் தங்கிக்க சொல்லு. நம்ம அவங்க இருக்கிற ரூம்ல தங்கிக்கலாம். எங்க காட்டு. காதல் கொள்வதில்லை, காதல் கொண்ட அனைவருமே மனம் முடிப்பதில்லை. வெற்றி பெற்ற மனிதன் எல்லாம் அண்ணா, அவர் தயவு செஞ்சு சத்தத்தை குறைக்க சொல்லு. சத்தத்தை குறைச்சு யாரடா சொல்ற? யாரு பாட்டு கேக்குறது? நீங்க தானே? அப்ப உங்களதான் சொல்றேன். சத்தத்தை எல்லாம் குறைக்க முடியாது. உனக்கு பிடிக்கலன்னா காதை பொத்திக்கோ. டேய், அதால்ட்ட சண்டைலாம் போட முடியாதுடா. விடு, நம்ம போட்டோஸ் பார்ப்போம். எரிச்சல் ஏத்துறாரு. டேய், கண்டுக்காத விடுறா. எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்க? ஏதாவது விசேஷ நாள் வந்தாலே இந்த பொங்கல்லாம் மீந்துருதுலப்பா. ஆமாண்ணே, எங்க வீட்ல இந்த பொங்கல் தீபாவளிக்கெல்லாம் ஒரு வேளை தான் சமைப்பாங்க. மிச்சம் இருக்கிறத ராத்திரி சாப்பிட்டு மறுநாள் காலையிலேக்கும் வச்சுப்போம். ஏங்க, இங்கேயும் அதே தாங்க. வாரத்துல ஒரு நாள் அண்ணியன் காரக்குழம்பு வைக்க தெரியுமா? அதை வெளியே வச்சாலும் கெட்டு போகாது. அடுத்த நாள் இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிடலாம். எல்லாம் ஒரு பிளானிங்க. என்னண்ணே? ஏய், சும்மாறா. சும்மா இருங்க, தெரியும்ண்ணே. டேய் பாண்டி, வானதி சொன்னது ஞாபகம் இருக்குல்லடா? டேய் பாண்டி, என்னடா அவன்? டேய், உன்னதாண்டா அண்ணன் ரொம்ப நேரமா கூப்பிட்டே இருக்கு. என்னடா, வானதியோட அப்பா அம்மா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதா வானதி சொல்லிச்சுல்ல. சீக்கிரம் அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் பேசிடலாம், சரியா? அமைதியாவே உட்காந்துருக்கு. தெரியலடா. என்னடா பாண்டி? அதெல்லாம் பொறுமையா பேசிக்கலாண்ணே. டேய், அப்படிலாம் அசால்ட்டா இருக்கக்கூடாதுடா பாண்டி. அவங்க அப்பா அம்மா என்ன நினைச்சாங்களோ தெரியல. ஒத்துக்கவே மாட்டேன்னு சொன்னவங்க இப்ப திடீர்னு கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லியிருக்காங்க. யாராவது ஏதாவது சொல்லி மனசை மாத்துறதுக்குள்ள போய் பேசி முடிச்சுட்டு வந்துடலாம்டா. இன்னைக்கு நாளே ரொம்ப நல்ல நாளா இருக்குடா. நம்ம குடும்பமா பொங்கல் கொண்டாடினது, சந்தோஷமா சிரிச்சு பேசி ஒன்னா உட்காந்து சாப்பிட்டது, அதை நினைச்சாலே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அண்ணே, எல்லாம் நிலா வந்த நேரம். அப்படி சொல்றா சோழா. நிலா இங்க இருக்கிறதுனால தான் வானதி வீட்டுல நம்மள மதிச்சிருக்காங்க. இல்லனா நம்ம வீட்டுக்கு பொண்ணு கொடுக்கணும்னு யார் யோசிப்பாங்க சொல்லு? பாத்தியாடா? நீங்க பேசிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். இருந்தாலும் நீ ரொம்ப நல்ல பொண்ணுமா. இப்ப எல்லாம் நீ யார் சொன்னா? அது சரி. அப்பா, நாளைக்கு வானதி வீட்டுக்கு போய் பொண்ணு பார்த்துட்டு பேசி முடிச்சுட்டு வந்துடலாமா? இதெல்லாம் தள்ளி போடக்கூடாதுப்பா. இத அண்ணா, இப்போ எனக்கு கல்யாணம் வேண்டாண்ணே. என்னண்ணா? டேய், ஏன்டா பாண்டி? வேணாண்ணே. டேய், அப்படிலாம் சொல்லாதடா பாண்டி. பாவம், அந்த பொண்ணு எவ்வளவு சந்தோஷமா வந்து சொல்லுச்சு. உனக்கு தான் அந்த பொண்ணை பிடிச்சிருக்குல்லடா, அப்புறம் என்னடா? இங்க பாரு, நாம கொஞ்ச நாள் போட்டோன்னு சொல்லி விட்டுட்டு அப்புறம் அவங்க மனசு மாறிடுச்சுன்னா என்னடா பண்றது? எங்க அம்மா அப்பா ஓகே சொல்லிட்டாங்க. அவங்க மனசு மாறுறதுக்குள்ள ஒரு நல்ல நாள் பார்த்து எங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு கேளுங்க.